வணக்கம். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, துணை போகும் அதிமுக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இன்று மாலை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் 100 நாள் வேலையை ஒழிக்கும் சட்டம், விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஒத்துவதும் அதிமுகவையும் கண்டித்து தமிழ்நாட்டின் அனைத்து மாநகரங்களிலும் தலா ஒரு இடத்திலும் மற்றும் கழக, ஒன்றியம், நகரம், பேரூர் அளவிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி 3458 கோடி, 100 நாள் வேலை திட்ட நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்ட நிதி 3112 கோடி உள்ளிட்ட எந்த நிதியையும் விடுவிக்காமல் வளர்ச்சி திட்டத்திற்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணித்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டிற்கான நிதியும் இல்லை, வளர்ச்சி திட்டமும் இல்லை என ஒன்றிய அரசு கைவிரித்த நிலையில் போதும் அவர்கள் காலில் விழுந்து ஆதரித்திருக்கிறது அதிமுக. நிதி மறுப்பு ஒருபுறம் என்றால், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தை சிதைத்து 100 நாள் வேலையை இனி இல்லாமல் செய்து கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் சட்டத்தை திரும்ப பெறவோ அதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கவோ செய்யாமல் ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்திருக்கிறது பாஜக அரசு. அதோடு அமெரிக்காவின் விவசாயம் சார்ந்த பொருட்களை இங்கே இறக்குமதி செய்து விற்க ஒப்புக்கொண்டு நமது விவசாயிகளின் வாழ்வையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது பாஜக அரசு. ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்பு சட்டம், விவசாயிகள் அளிக்கும் ஒப்பந்தம் என கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு. இதற்கு உறுதுணையாக இருந்து துரோகம் செய்து வருகிறது அதிமுக. நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம், புது சட்டங்கள், ஒப்பந்தங்கள் வழியே மக்களை வஞ்சிப்பது, நம் வளர்ச்சியை தடுப்பது, வீழ்ச்சியிலும் தள்ள துடிப்பது என அநீதி இழைத்து வரும் பாஜகவை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக தற்பொழுது திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரி மட்டும் வேண்டும், நிதி தர முடியாதா என்ற கோஷங்களை முன்னெடுத்து இந்த போராட்டமானது நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.